ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த பிசி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு நிறைய சென்டரில் போட்டிருப்பாங்க. நம்மளும் வந்து போட்டிருந்தோம். அதில் எனக்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சீக்கிரமாக போடும்போது ஒரு 2 கொஷின் தப்பாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதில் வந்து நம்ம புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீயோடைய புக் ப்ரூஃப் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th வந்து அணுக்கரு இயற்பியல்னு ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசனில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கீழே இருக்கும், இங்கே பாருங்கள், ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எனது ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர். ஓகேவா? அப்போது இந்த கொஷின் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா. காமா கதிர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளியினுடைய திசைவேகத்திலே செல்லும். ஓகேவா? அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன? காமா கதிர். அப்போ அது புக் ப்ரூஃபோட பார்த்தோமா. அடுத்தது குழியாடியோடைய பயன்கள். ஓகேவா? இது கேட்டிருந்தாங்க பாருங்கள். பல் மருத்துவர் பயன்படுத்துறது, காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் பயன்படுத்துவது. ஆக்சுவலி அவங்க மருத்துவர்கள் பயன்படுத்துறதுன்னு கொடுத்துருந்தாங்க. இது 9th இருக்குங்க. 9th ஒளியலில் இருக்குது. ஆக்சுவலி 8th ஒளியல் இருக்குது. பட் இந்த இடத்துல நான் 9th ஒளியலில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், குவியாடி. குவியாடி வந்து வாகனங்களுடைய பின்புறம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா குவியாடி பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் உங்களுக்கு கொஷினில் கேட்டிருந்தாங்க. இதுவும் 9th தான் இருக்குது. ஓகேவா? ஒளியல் லெசனில் 9th வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், போக்சோ சட்டம் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா. இந்த போக்சோ சட்டம் பற்றியான கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் இருக்குது. ஓகேவா? பாலிட்டி புக்கிலேருந்து அந்த போக்சோ கொஷின் வந்து எடுத்திருக்கேன். 2012 போக்சோ சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுன்னா 2012. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8th வந்து இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இது ஜாகிரஃபியில் பருவ காலங்கள் 10th இருக்குது. 10th ஜாகிரஃபியில் குளிர்காலம் வந்து ஜனவரி டு பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பரு, வடகிழக்கு பருவக்காற்று வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இது வந்து 10th ஜாகிரஃபியில் இருக்குது. ஓகேவா? இந்த வேளாண்மை கூறுகள்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசனில் இருந்தால் இது நான் எடுத்திருக்கேன். ஓகே, எல்லாமே நம்ம புக் ப்ரூஃபோடு தான் பார்க்க போகிறோம் கொஷினு. இங்கே பாருங்கள், இதுவும் 10th ஜாகிரஃபியில் இருந்து தான். இங்கே பாருங்கள், எந்த கொஷின் கேட்டாங்கன்னா, இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூரில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எல்லா கொஷினையும் என்ன பண்ணுறோம், புக் ப்ரூஃபோட பார்க்குறோம். இப்போ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10th ஜாகிரஃபியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 10th ஜாகிரஃபிலேருந்து 2 கொஷின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். மாங்கனீசு நிறுவனம் எங்கன்னா நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. இந்த கொஷின் தான் அங்கே கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த இதில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது தனிநபர் வளம்னு சொல்லிட்டு திமிங்கல புனகு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது பன்னாட்டு வளங்க. இதுவும் எங்கே இருக்குன்னா, இது வந்து ஜாகிரஃபியில் வளங்கள் அப்படின்ற லெசனு 7ஆம் வகுப்பில் இருக்குது. 7ஆம் வகுப்பு ஜாகிரஃபியில் வளங்கள் அப்படின்ற ஒரு லெசனில் இருக்குது. அப்போ திமிங்கல புனகு அப்படின்றது என்ன வளம் அப்படின்னா பன்னாட்டு வளம், இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் தான் அது. அடுத்து பாருங்கள், இயற்கை பிரிவுகளில் இங்கே பாருங்கள், ஆக்சுவலி என்னென்னா இது ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா கண்டம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பின்னாடி உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். இது வந்து தினமணியில் வந்து டெய்லி கொஷின் போடுவாங்க இல்லையா, அதில் இருந்தது. பட் நான் ஸ்கூல் புக் வாய்ஸாக பார்க்கும்போது இது 6th இருந்து இருக்கும் கண்டங்கள் பற்றி. அதில் இப்போ ஐரோப்பா கண்டத்தில் வடமேற்கு உயர்நிலங்கள் இருக்குது, மத்திய பீடபூமி உயர்நிலங்கள் இருக்குது, ஆல்பைன் மலைகள் இருக்குது, வட ஐரோப்பிய சமவெளிகள் இருக்குது. ஏன் வந்து ஐரோப்பா கண்டத்தில் பாலைவனம் இல்லை அப்படின்னா அங்கே போதுமான ஈரப்பதம் இருக்குது. ஓகேவா? அதனால தான் அங்கே பாலைவனம் வந்து கிடையாது. அப்போ அவங்க 6th கொடுத்துருக்காங்க, பாலைவனம் கொடுக்கவே இல்லை பாருங்கள். மற்ற எல்லா இயற்கை பிரிவுகளையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தேர்தல் ஆணையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருப்பாங்க, புதுடெல்லி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில். ஓகேவா? பாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக 8th பாலிட்டியில் இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. 8th பாலிட்டியில் இது இருக்குது. அடுத்து பாருங்கள், முதல் பல்கலைக்கழகம். இங்கே பாருங்கள், இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு பாலிட்டியில் தான் இருக்குது. ஓகேவா? முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எங்கே யார் தொடங்கணும் அப்படின்னா மகரிஷி கார்வே. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மத்திய அமைச்சரவை பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். இதுவும் எதில் இருக்குது அப்படின்னா இதுவும் ஆக்சுவலி 8th தான் இருக்குது. ஓகேவா? 8th பாலிட்டியில் இருக்குது. அடுத்து பாருங்கள், மத்திய வெளியுறவு அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த கொஷின் தான் அங்கே பொறுத்துகளை கேட்டாங்க நமக்கு. அதே மாதிரி முதல் பெண் பிரதமர் யார் இந்தியாவில்? இந்திரா காந்தி. அப்போ நம்ம கரெக்டாக பார்த்துட்டுப்பா புக் ப்ரூஃபோடு பார்த்துருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓகே, இங்கே இது பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் மீரா குமார்.
மீரா குமார். ஓகே பாருங்கள், அப்போ புக் ப்ரூஃபோட நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அடுத்தது 10th பாலிட்டியில் ஆர்டிகல் 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான சட்டப்பிரிவு, அதை உரிமையை கொடுக்குற சட்டப்பிரிவு எப்படிதுன்னா பிரிவு 22. ஓகேவா, புக் ப்ரூஃபோட என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்கள் 5 கொள்கை, அதாவது அவங்க பஞ்சசீல கொள்கைன்னு கொடுக்காம 5 கொள்கைன்னு கொடுத்துருந்தாங்க. பஞ்சசீல கொள்கை அப்போ பஞ்ச் அப்படின்றது 5, ஓகேவா. சீலம் அப்படின்னா நற்பண்பு, ஓகேவா. 5 நற்பண்புகளை கொண்ட ஒரு கொள்கை தான் பஞ்சசீல கொள்கை. அது ஒரு சமஸ்கிருத சொல்லு. இது பாருங்கள், இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கும் சீன பிரதமர் சூயன் லாய்க்கும் இடையில தான் இந்த பஞ்சசீல கொள்கை, அதாவது 5 கொள்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கையொப்பமிட்டுச்சு. அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பாகிஸ்தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அது வந்து தவறு. இப்போ இது எதில் சார் இருக்குது அப்படின்னா 10th பாலிட்டியில் இருக்குது. வெளியுறவு கொள்கைன்னு ஒரு லெசன், ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்கள் சார்க் கூட்டமைப்பு பற்றி கொடுத்துருந்தாங்க பாருங்கள். சவுத் ஏஷியா அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. இதில் 8 நாடுகள் இருக்குது. எத்தனை நாடுகள் இருக்குது? 8 நாடுகள் வந்துருக்கு, ஓகேவா. ஓகே, இதுக்கப்புறம் இதில் பாருங்கள், நான் அந்த இதில் என்னென்ன கேட்டாங்க அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா. ஓகே, அடுத்து பாருங்கள் நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு சொத்து வரி, தனியார் வரி, வருமான வரி, உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி. அப்போ அங்கே சேவை வரின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அது மறைமுக வரியில் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? நேர்முக வரி, சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுதான் தவறானது. ஓகே, அடுத்து பாருங்கள் வரி விதிப்பு கொள்கை யார் சொன்னா அப்படின்னா ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பார், ஓகேவா. அப்போ அவருடைய வரி விதிப்பு கொள்கை பாருங்கள், 5 வரி விதிப்பு கொள்கை. சமத்துவ விதி, ஓகேவா, உறுதி விதி, அதுக்கப்புறம் சிக்கன விதி. அப்போ வரி விதிப்பு கொள்கை யார் சொல்லியிருக்கா? ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பொறுத்துக்க வந்து கரெக்டானது, ஓகேவா. அந்த இணை வந்து கரெக்டானது. அதுவும் ஸ்கூல் புக்கில். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குங்க. 8th எக்கனாமிக்ஸில் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள், அடுத்து பார்க்க போகிறது 10th எக்கனாமிக்ஸில் தோழகம்னு ஒரு லெசனில் இருக்குது. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. சென்னை என்னென்னு அழைக்கிறாங்க? ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, ஓகே. அப்போ அந்த கொஸ்டின் நம்ம புக் ப்ரூஃபோட பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள் பல்லவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலத்தில் பௌத்த சமயங்களையும் வேத சமயங்களையும் ஆதரிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களோட காலத்தில் பௌத்தமும் சமணமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இம்பார்ட்டனை குறைச்சிருக்கும். வேத சமயங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஓகே, அது கீழே உங்களுக்கு படித்து பார்த்தாலே தெரியும். அடுத்து பாருங்கள் இந்த கொஷின் கேட்டுறாங்க, ஓகேவா. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர். இது எங்கன்னா 8th ஹிஸ்ட்ரியில் இருக்குங்க. 8th ஹிஸ்ட்ரியில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படின்ற ஒரு லெசனில் வந்து இது கொடுத்துருக்காங்க, சத்யேந்திரநாத் தாகூர். அடுத்து பாருங்கள் இலைகள் இருக்கு இல்லையா, இலைகளுடைய பணி என்ன அப்படின்னா இலைத்துளை வழியாக தான் நீராவி போக்கு வந்து நடைபெறும். அங்கே கியூட்டிகள்னு கொடுத்துருப்பாங்க, பட் இலைத்துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறும். அதே மாதிரி இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா O2 எடுத்துக்கும், CO2 வெளியிடும் அந்த நிகழ்ச்சி, ஓகேவா. சுவாசித்தல் அதுவும் ஓகே. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு 6th பாட்டனியில் இருக்குது. 6th பாட்டனியில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 10th ரத்த சிவப்பான அப்படின்னா எரித்ரோசைட். நமக்கு அந்த இணை என்ன கொடுத்துருந்தாங்க? லியூக்கோசைட்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எரித்ரோசைட் அப்படின்றது தான் கரெக்டு. ரத்த சிவப்பானுனா எரித்ரோசைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10th நமக்கு சுவாலஜியில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள் சாதாரண சளி, ஓகேவா. அது வந்து ரைனோ வைரஸு. இதுவும் 10th இருக்குது, ஓகேவா. நோய்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது, ஓகே. இதில் நான் அது சேர்த்து எடுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் 10th வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. பாருங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்னென்ன? நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. இது வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஆற்றல், ஓகேவா, நீர்மின் ஆற்றல், ஓத ஆற்றல். அப்போ இது எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா
வளங்கள் அப்படின்ற ஒரு லெசனில் ஜாகிரஃபியில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் மீத்தேன். பாருங்கள் மீத்தேனை பொறுத்த வரைக்கும் கார்பனோட அந்த ஹைட்ரஜனுடைய பிணைப்பு, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ மீத்தேனில் கார்பனுடைய இணைதிறன் என்னன்னு கேட்டாங்க, 4. அப்போ 4 ஹைட்ரஜன் வந்து இங்கே இணைஞ்சிருக்கா? இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சரு. அது உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இது கெமிஸ்ட்ரியில் இருக்குங்க, 10th கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அதே மாதிரி 9th கெமிஸ்ட்ரிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரு. ஓகே, அடுத்து பாருங்கள் சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்கிறதுக்கு என்ன உலோகம் பயன்படுது? வெண்கலம். ஓகேவா? இதுவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th கெமிஸ்ட்ரியில் இருக்குங்க பாக்ஸில். அதே மாதிரி 8th கெமிஸ்ட்ரிலையும் வந்து தனிமங்கள்னு ஒரு லெசன்லேயும் அது கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள். அதே மாதிரி 10th பாருங்கள், 10th தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் செய்வதற்கு வெண்கலம் பயன்படுகிறது. ஓகேவா? ஓகே, 10th இந்த லெசன் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள் 10th கெமிஸ்ட்ரியில் அவகாட்ரா என்னுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6.023 × 10⁻23. பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க இது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 8th கெமிஸ்ட்ரியில் உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மனியம், ஆன்டிமனி, டெலூரியம். அப்போ அங்கே தவறான இணை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இது மட்டும்தான் உலோக போலிகள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் 6th பாலிட்டியில் மாநில பறவை எது? மரகத புறா. தமிழ்நாட்டுடைய மாநில பறவை மரகத புறா. 6th இருக்குது. அதுக்கப்புறம் 9th பாருங்கள், 9th எக்கனாமிக்ஸில் சமீபத்தில் வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது பொருளாதார நாடுன்னு கேட்குறாங்க? 3வது. யாருக்கு அடுத்து அப்படின்னா நம்முடைய அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்து 3வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்து 10th வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சட்ட அளவீட்டு சட்டம் 2009, பொருட்கள் சட்டம் அங்கே தவறாக கொடுத்துருந்தாங்க. பொருட்கள் சட்டம் 1980, இந்திய தர நிர்ணயகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஓகேவா? அப்போ இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இது எங்கே இருக்குது? 10th எக்கனாமிக்ஸில் இருக்குது. அப்போ புக் ஃபுருப்போட நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அடுத்து பாருங்கள் தினமணியில் வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்லைனாக கொடுத்துருந்தாங்க. இப்போ உலகின் மிகப்பெரிய கண்டம் எதுனா ஆசிய கண்டம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது அப்படின்னா ஐரோப்பா. இந்த கொஸ்டினை நமக்கு டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. அடுத்து இங்கே பாருங்கள் நிதி ஆயோக் பார்க்கலாம். நிதி ஆயோக் எப்போ ஏற்படுத்தப்பட்டது? ஜனவரி 1, 2015. எதுக்கு மாற்றா அப்படின்னா திட்டக்குழுவுக்கு மாற்றாக. ஓகேவா? இந்த நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்பு ஜனவரி 1, 2015 ஏற்படுத்தப்பட்டது. நம்ம கொஷினில் மார்ச் கொடுத்துருப்பாங்க, அது தவறு. அடுத்து பாருங்கள் 10th பாட்னியில் ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஒரு லெசனில் எத்திலினை பற்றி கொடுத்துருப்பாங்க. எத்திலின் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது, இதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து ஜிம்னோஸ்போர்ம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்னியில் 8th பாட்னியில் இந்த கொஸ்டின் இருக்குது. ஜிம்னோஸ்போர் அப்படின்னா திறந்த விதை தாவரம். ஓகே, அடுத்து கல்வெட்டியலுங்க. கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வது என்னதுன்னா கல்வெட்டியல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6th ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. 6th ஹிஸ்ட்ரியில் வந்து அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 8th ஜாகிரஃபியில் இத்தாலியில் உள்ள மவுண்ட் வெசிவியஸ், மவுண்ட் ஸ்ட்ரோப்லி, மவுண்ட் எட்னா, ஹவாய் தீவில் உள்ள மவுனலோவா, மௌகினி ஆகியவை உலகின் முக்கிய செயல்படும் எரிமலைகள். அப்போ செயல்படும் எரிமலைகளை எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு உங்களுக்கு பாக்ஸில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இது மட்டும் நான் கொஞ்சம் கூகுளில் இருந்து எடுத்திருப்பேன். இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் தும்பா. அப்போ இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் ஏவுதளம் எது? தும்பா. அங்கே சதீஷ் தவான் கொடுத்துருந்தாங்க, அப்போ தவறு. அதே மாதிரி இங்கே பாருங்கள்
ஐஎஸ்ஓ சான்றிதழ். ஓகேவா, இது வந்து நகைகளுக்கு வராது, புரியுதுங்களா? இது உலக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு தர சான்றிதழ். இந்த ஐஎஸ்ஓ அப்படின்றது 9001 2008 அப்படின்ட்டு 2 விதமான தர சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஐஎஸ்ஓ சான்றிதழ் இல்லாத தொழில் முனைவோர்கள் வந்து இதை பெறலாங்க. ஓகேவா, அடுத்தது சிஇ சான்றிதழ் பாருங்கள். சிஇ சான்றிதழ் அப்படின்றது ஐரோப்பா கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 27 கண்ட்ரி இருக்குது ஐரோப்பா கண்டத்தில். இங்கே இந்த ஐரோப்பா கண்டத்துக்கு ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா இந்த சிஇ சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. அதில் என்னென்னலாம் உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு உபயோகப் பொருட்கள், மருத்துவ உபகரணம், தொழில் தொடர்பு உபகரணம், இயந்திரம். நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கொடுத்தாங்க இல்லையா, அது கரெக்ட் தான். அது ஓகேவா, அது கரெக்ட் தான். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் 2வது விண்வெளி நிலையம் எங்கே அமைய போகுதுன்னா தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டின் 2வது விண்வெளி மையம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, விண்வெளி நிலையம் அதாவது ஏவும் மையம் எங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் அமைய போகுது. அடுத்து பாருங்கள், 2024 ஓகேவா சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ் போட்டி நடந்தது. ஓகேவா, ஃபீடோ செஸ் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பீடோ. ஓகேவா, அதில் டிங்க்லேரனை தோற்கடித்து குகேஷ் என்ன பண்ணுறாரு, உலக சாம்பியனாக மாறி இருப்பார். அந்த இதை தான் வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்போ புக் ப்ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் கொஷனுக்கான புக் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஓகே பாருங்கள், இது பார்த்துக்கோங்க.